சட்னியே இல்லாமல் இந்த மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்லாமா? அதுக்கு இட்லி மாவு இருக்குல்ல, அதில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கலரில் தான் இருக்கும். ஆனால் இட்லி நம்ம அவிச்சு எடுக்கும் போது மஞ்சக்காட்டு மை நம்பர் நல்லா மஞ்சேன்னு இருக்கும் பாருங்கள். நான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு இட்லி மாவும் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இட்லி தட்டை பின்பக்கமாக வச்சு நம்ம லஞ்ச் பாக்ஸ் வைக்க போகிறோம். அதே போல் 10 நிமிஷத்துக்கு இட்லி அவிச்சு எடுத்தா பார்த்தீங்களா இவ்வளோ ஃப்ளஃபியாக நம்ம செம்ம எல்லோயிஷ் கலரில் வந்திருக்குல்ல. இதை கட் பண்ணுறதுக்கும் செம்ம சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்காகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னொரு பேட்ச் நான் நார்மலாக நம்ம சாப்பிட்ற தட்டில் தான் இட்லி மாவு ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தாளிச்சுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, வெங்காயம், பட்டை மிளகா பிச்சு சேர்த்துட்டு 4 பல்லு பூண்டை வந்து நல்லா நச்சு சேர்த்துட்டு மசாலாஸ்க்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லி, தேவையான உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோ செய்கிறதுக்கு பேசாமல் நான் சட்னியே செஞ்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நம்ம ட்ராவல் டைம்லலாம் சட்னி கொண்டு போனால் கண்டிப்பாக கெட்டு போயிடும். அப்போ இந்த மாதிரி மசாலா இட்லி கொண்டு போனால் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி கெட்டு போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.